ஜன்தன் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி ரொம்ப பாப்புலரா நிறைய அக்கவுண்ட்ஸ் லார்ஜ் ஸ்கேல்ல ஓபன் பண்ணப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2014 2015 இந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் இந்த அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஸ் ஆஃப் நவ் 56 கோடி அதாவது 56 crore அக்கவுண்ட்ஸ் வந்து இந்த ஜன்தன் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா? 2014-15 பீரியட்ல ஆரம்பிச்சது. இப்போ 2025 அப்படிங்கறதுனால நிறைய அக்கவுண்ட்ஸ் வந்து ரீகேவைசி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு RBI ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இந்த ரீகேவைசி அப்படிங்கிறது பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கேவைசி அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், நோ யோர் கஸ்டமர். ஸோ நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸான ஆதார், பேன் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமா இந்த கேவைசி பண்ணணும். ஒவ்வொரு பேங்க்லயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை இந்த மாதிரி கேவைசி பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் இப்போ 10 வருஷம் ஆயிட்டனால நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த 56 கோடி அக்கௌண்ட்ல நிறைய அக்கௌண்ட் இப்போ ரீகேவைசி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. கேவைசி பண்ண வேண்டியது அவசியம். கேவைசி பண்ணாம விட்டா அக்கௌண்ட்ஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கறதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அப்ப அதையும் தாண்டி கேவைசி வந்து கம்ப்ளீட்டே பண்ணாமலே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாத மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. சோ தட் கஸ்டமர்ஸ் வந்து போய் கேவைசி பண்ணா மட்டும் தான் இனிமேட்டு அந்த அக்கௌண்ட்டை நார்மலா ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது பண்றது அசௌகரியமா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் ஆகிய நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இது 100%. ஏன்னா நிறைய டார்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் கண்டுக்காம இப்ப நம்ம ஓபன் பண்ணிட்டு மறந்து அப்படியே விட்டுறோம், அந்த அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்றதே இல்லை, அதுல எந்த ஆபரேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வேற யாராவது ஹேக் பண்ணி யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம தான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அப்படின்னும் நம்மளுடைய அப்டேட்டட் விஷயங்களை பேங்க்குக்கு சப்மிட் பண்றதுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இந்த கேவைசி ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸ்ல தான் இது வந்து பல்கா ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிறவங்க இந்த அக்கௌண்ட்டை பத்தி மறந்துட்டாலோ இல்ல கேவைசி எப்படி பண்றது அப்படின்னு தெரியாம கூட விட்டுருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு 3 மாசம் லாங் கேம்ப் ஒன்று நடத்துறாங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்த கேம்ப் ஆரம்பிச்சது. செப்டம்பர் 30th வரைக்கும் இந்த கேம்ப் வந்து இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த கேம்ப் வந்து இன்னும் அவைலபிள். ஸோ மோஸ்டா ரூரல் ஏரியாஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படின்னாலும் மற்ற இடங்கள்லயும் இந்த கேம்ப்ஸ் இருக்கு. இந்த கேம்ப்ஸ் அப்படின்னா எதுல நடத்துவாங்கன்னா உங்களுடைய பேங்க்ஸ்ல நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ், பஞ்சாயத்து ஏரியாஸ் ஆர் மெட்ரோ சிட்டிஸ் இல்லாம இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல இருக்கிற பேங்க்ஸ் இந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கவங்களுக்காக ரீகேவைசி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்காக மட்டுமே கேம்ப்ஸ் நடத்துவாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ஸ்ல பிரத்யேகமான கவுண்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரீகேவைசி பண்ணணும், ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ரீகேவைசி பண்ணணும்னு இருக்கும். ஸோ அந்த பேங்க்ல போய் உங்களுடைய பேங்க்ல நீங்க விசாரிச்சீங்கன்னா என்ன ப்ராசஸ், என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா கேவைசி ப்ராசஸ்க்காக மட்டும் கிடையாது. அது போக இந்த அக்கௌண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு, அக்கௌண்ட் ஆக்சஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது வந்து ஒரு தீர்க்கப்படாத இஷ்யூ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் மூலமா இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல பென்ஷன் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது, மைக்ரோ இன்சூரன்ஸ் ஓபன் பண்றது, இதை பத்தின அவேர்னஸ் இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸா இருந்தாலும் சரி, இல்ல அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலும், இல்ல நீங்க விரும்பி அதை ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஓபன் பண்றதுக்கு இந்த கேம்ப்ஸ்ல உங்களுக்கு வசதியா இருக்கும். அதனால நீங்களோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்க ஃபேமிலியில யாராவது இந்த மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து கேவைசி பண்ண வேண்டிய ப்ராசஸ் முடிச்சிட்டாங்களா, முடிக்கல அப்படின்னா இந்த கேம்பை கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேவைசிக்கு மட்டும் இல்ல வேற பல விஷயங்களுக்கும் இந்த கேம்ப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.